வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணியை தோக்கடிச்சிருங்க, தர்மபுரியில் வந்து போட்டி போடுறாங்க, அவங்கள தோக்கடிக்கிறது தான் பாமக உண்மையான பாமக தொண்டர்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் வந்து அவருக்கும் அன்புமணிக்குமான ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண், அப்புறமா கட்சியை கைப்பற்றினது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் பேசிட்டு நாங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் இப்போ கட்சி வந்து யார் கையில் இருக்குது? அன்புமணி கையில் இருக்குது. சின்னம் அவர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியோட என்டிஏ கூட்டணியோட அவர் கூட்டணியில் வச்சிருக்கிறாரு. மாம்பழ சின்னமும் ஒதுக்கிட்டாங்க. அதனால் ராமதாஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல. அவருக்கு அன்புமணி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு வந்து ஏஜ் எஃபெக்ட் ஆயிடுச்சு, அவருக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு மகனா ஒரு அப்பா மேலே இருக்கிற அக்கறை இதில் இது பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? வயதுக்கு மீறின மாதிரி அவர் செயல்படுறார். நான் இன்னும் இளமையாக தான் இருக்கேன், என்னால் நடக்க முடியும், என்னால் நீச்சல் அடிக்க முடியும், என்னால் பேச முடியும், என்னால் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அது இயற்கைக்கு எதிரானது அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சுது. சேலமில் கூட்டத்தில் போய் பேச போய் அங்கே போய் மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உடனே அவர் அப்போலோலாம் கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ வந்து அன்புமணி சொன்னது சரியாக தானே படுது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துச்சு. அன்புமணி கரெக்டாக தானே பேசுகிறாரு, வயசாகிடுச்சு அப்பாவுக்கு, அப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், கட்சியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன செய்கிறாங்கன்னா ராமதாஸுக்கு பின்னணியில் சிலர் ஏங்குறாங்க. அன்புமணி கையில் கட்சி கட்டுப்பாடுக்கு போன பிறகு இந்த பேரம் பேசக்கூடிய எல்லாமே விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அன்புமணி, சௌமியா அன்புமணி இவங்க தான் பேசுகிறாங்க. அதனால அன்புமணி ராமதாஸை நம்பி இருந்த ஜி.கே. மணி, சேலம் அருள், அப்புறம் ஸ்ரீகாந்தி, அவங்க பையன் முகுந்தன், இப்படி நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஆகுது. இது எப்படி போகலாம்? கட்சி நீங்கள் ஆரம்பிச்சது, நீங்கள் கட்சிக்காக உழைச்சது, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு போயிடுவார், நாளைக்கு ஒன்றுமே கிடைக்காது, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து ராமதாஸை வந்து இயக்க ஆரம்பித்தாங்க. ராமதாஸ் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பித்தார். கட்சி உடஞ்சிருச்சு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவரோட உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னா சௌமியா அன்புமணி தோக்கணும், அவ்வளோதான். அவங்க சௌமியா அன்புமணி தோத்தே ஆகணும், மருமகள்னால தான் வந்து தனக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு, என் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே தருமபுரியில் ராமதாஸோட பேத்திங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, 5 மாதம் ஆச்சு, எப்பயுமே வந்து ஐயா வந்து உடனே பேசுவார், உடனே ஓடியாடுவார், ஆனால் எதை பற்றியுமே அவர் கண்டுக்க பேச விடலை. அவரை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, நாங்களும் போய் அவரை நேரடியாக சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பேசினாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஜி.கே. மணி. பெண்ணாகரத்தில் கூட அதை தான் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஜி.கே. மணிக்கு கண்டிப்பாக ஓட்டே போடாதீங்க, அவங்க துரோகி, அவங்க குடும்பம் மட்டும், அவங்க பையன் மட்டும் பாமகவில் இல்லாமல் காங்கிரஸில் சீட்டு வாங்கி நிற்கிறாரு, திமுகவோட கைக்கூலியாக மாறிட்டாரு, கட்சியை மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தையும் உடச்சிட்டாரு, அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் எங்கள் குடும்பம் நாசமாக போகணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. நான் அப்படி நினைக்கக்கூடியவனாங்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, திட்டம் போட்டு நான் ஐயா கூட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருக்கேன், சின்னையான்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கூட்டிகிட்டு போய் அவரை அறிமுகப்படுத்தி அவருக்காக நான் வந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்காக தலைவர் பதவி, அது இல்லாமல் நாடாளுமன்றத்து இதில் வந்து ராஜ்யசபா எம்பி, இப்படி மத்திய அமைச்சர் எல்லாமே ஐயா கொடுத்தாரு. அவர் கூட இருந்து நாங்கள் செயல்பட்டோம். மற்றபடியெல்லாம் ஒன்றும் அவருக்கும் அவர் தந்தையை பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அவதூறான செய்திகளை பரப்புகிறாங்க. அதே போல் ஆஸ்பத்திரியில் வந்து ஐயா இருக்கும்போது கடைசி மகள் வந்து தன்னை திட்டின மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அப்படிப்பட்டவனா நான், அப்படி அவங்க திட்டக்கூடிய நபராக நான், அவரை கடைசி வரைக்கும் நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அதுக்கு வந்து அதுக்கும் விமர்சனம் வந்து கிடைச்சிது. அதே சமயத்தில் வந்து இப்போ ராமதாஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவனுக்கு வந்து நீங்கள் ஓட்டே போடாதீங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தேன், சேலத்தில் அப்படி ஒரு சம்பவம் இருந்தது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் வந்து அவன் ஆஸ்பத்திரியில் கூட வந்து பார்க்கல, அது ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கல, அவன்லாம் ஒரு நல்ல மகனா, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பணத்துக்காக துரோக கூட்டங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக தான் இருப்பார். அவர் அதிகாரம் கிடைச்சாதான் சேவை செய்ய முடியும். ஆனால் அந்த அதிகாரத்தை வச்சு இவங்க பணம் சம்பாதிக்க மட்டும்தான் நினைப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவங்க பெருசாக வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலே போய் எந்த குரலுமே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே அன்புமணியை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சி வச்சா குறைஞ்ச நாட்கள் தான் போனார். நாடாளுமன்றத்தில் மக்களோட பிரச்சனைகள், அது குறிப்பாக வன்னியர்களோட பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய இடங்களை எல்லாத்துலேயுமே அன்புமணி பெருசாக பேசவே இல்லை, நாடாளுமன்றத்துக்கே பெருசாக போகலை. ஆனால் வந்து இவர் நேரடியாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவருக்கு பயம், தேர்தலை சந்தித்து ஆனால் தோற்று போயிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. அதனால வந்து அவங்க மனைவியை நிப்பாட்டிட்டு இவர் பின்னாடியிலேருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு.
அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையிலுமே அன்புமணி ஒரு நல்ல மனுஷனே கிடையாது, நாகரிகம் தெரியாத ஒரு மனுஷன், நாகரிகம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தைகள்லாம் நிறைய விட்டுருக்கிறார். இந்த மாதிரி குணாதிசயங்கள் உள்ள துரோக மனப்பான்மை கொண்ட வெறும் அதிகாரம் வாங்கி அதிகாரத்தின் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கும்பல் தான் அன்புமணி கூட இருக்குது. குறிப்பாக சௌமியா அன்புமணி தருமபுரியில் போட்டி போடுறாங்கள்ல, அவங்கள நீங்கள் தோக்கடிச்சாலே எல்லாமே தானாக தலைகளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவை போட்டிருக்கிறார். ஏன்னா அவரால் இனிமேல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, பிரச்சாரம் பண்ண போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது கண்டிப்பாக ராமதாஸ் அவர் போட்டிருக்க மாட்டார். அவர் பின்னாடி இருக்கிறவங்க, ஐயா நீங்கள் பிரச்சாரத்துக்கு வர வேணாம், பிரச்சாரத்தை எதுவும் முடிய போகுது, நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்து இன்னுமே என்ன செய்ய போகிறீங்க, பிரச்சாரம் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் விடுங்க, அந்த வீடியோ வந்து நாங்கள் சமூக வலைதளங்களில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் விட்டுருக்குறாங்க. சரி, பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், சிறுபான்மையினர் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு யாருக்கு போகும், திமுகவுக்கா தவேகாவுக்கா அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு போட்டி இப்போ போயிட்டே இருக்குது. யாருக்கு போகுது அப்படிங்கிறது தான் ரிசல்ட் தெரிஞ்ச போது தான் தெரியும். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு கிட்டத்தட்ட 8% அளவுக்கு வந்து கிறிஸ்தவ ஓட்டுகள் வந்து இருக்குது. அது குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, திண்டுக்கல், சென்னை உட்பட ஒரு பல்வேறு மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் வந்து பரவலாக இருக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ ஓட்டுகள் அப்படியே அதிமுக கொழுந்தது. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அவங்க எல்லாத்தையுமே எந்த விதமாக இருந்தாலும் எந்த சிறுபான்மையின மக்களுக்காகவும் அவங்க வந்து பாடுபட்டாங்க, அவங்களுக்கு உண்மையாக இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டுகளும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின ஓட்டுகள் வந்து அப்படியே வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படியே வந்து அதிமுக கொழுந்துச்சு. சரி, ஜெயலலிதா மறைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தவறு என்னன்னா பாஜகவோட கூட்டணி வச்சது. பாஜகவோட கூட்டணி வச்சோன்னா இந்த 8% வாக்குகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக சைடு போயிடுச்சு. திமுக சைடு முழுமையாக போச்சு. திமுக சைடு போகுது அப்படிங்கும்போது தொடர்ந்து வந்து அவங்க வெற்றியை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக கூட்டணி தரப்புல வந்து வெற்றியை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தெரியல. கூட்டணியும் உடைக்க முடியல. இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது, கொள்கை கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறுது. எடப்பாடி பழனிசாமினால் அந்த கூட்டணியை உடைக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ரஜினிகாந்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. ரஜினிகாந்த்னாலையும் வர முடியல. அப்புறமா விஜயை வச்சு இப்போது பாஜக பின்னணியிலேருந்து ஏற்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பரவலாக சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்குகளை பெறணும், விஜய் பிரிக்கணும், திமுகவுக்கு போகிற ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விஜயை நிப்பாட்டியிருக்காங்க. தேர்தல் களத்தில் வந்து விஜயை கொண்டு வந்திருக்கிறாங்க, தவேகா கட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் 233 தொகுதிகள், அதுவும் எடப்பாடி தொகுதியிலேயே வந்து ஒரு சுயேட்சை பிரேம்குமார் அப்படிங்கிறவர் வந்து நிப்பாட்டிட்டார், விஜய் நிப்பாட்டிட்டார், அவருக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். 234 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ ஓட்டுகளை எப்படி பிரிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. சமீபத்தில் கூட திருச்சி கிழக்கு, பெரம்பூர் அவர் நிற்கிற 2 தொகுதியிலையுமே வந்து பிரச்சாரம் பண்ணார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணதில் திருச்சியில் பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் முட்டிக்கால் போட்டு அந்தோனியார் கோயிலில் வந்து அப்படியே வேண்டுதல் வச்சார். இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் வந்து ஒரு எடுபடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இதுக்கு போட்டியாக என்ன செஞ்சார் திமுக தலைவர் ஸ்டாலின், எல்லாமே இஸ்லாமியர் வேட்பாளர்களை வந்து அதிகமாக நிறுத்தி அவங்க ஓட்டுகளை வந்து திமுக சைடு தக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும் எடுத்துட்டார். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டுகளை வந்து பிரிக்கணும், எப்படியா இருந்தாலும் இதை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் விஜய் இருக்குது. இந்த பிரிக்கிற ஓட்டுகள்னால அதிமுகக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா கருத்து கணிப்புகளையும் சொல்கிறாங்க. பெரிய அளவில் விஜய் வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பரவலாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி, அமைச்சரும் சரி, அந்தந்த வேட்பாளர்கள், கிறிஸ்தவ வேட்பாளர்கள் என்ன செய்கிறாங்க, நேரடியாக அந்தந்த பாதிரியார்களை சந்தித்து திமுக கூட்டணிகளுக்கு ஆதரவு கேட்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, விஜய் வந்து ஜெயிச்சார் அப்படின்னா திரும்பவும் அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு, அதிமுக ஆதரவு அப்படின்னா பாஜக தான் ஆட்சிக்கு வரும், பாஜக சொல்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி கேட்பார், அப்படி கேட்டார் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு மேலும் பிரச்சனைகள், சங்கடங்கள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து சர்ச்சுகள்லையும் பாதிரியார்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஓட்டுகளை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம், விஜய்க்கு ஓட்டு போடுறோம், தவேகாவுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேணாம், நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கே ஓட்டு போடுங்க, திமுக வந்துச்சுன்னா தான் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும், அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கிறிஸ்தவ ஓட்டுகளை அங்கே கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் பாஜக கையில் அதிமுக மாட்டிக்கிட்டு நிற்கிது, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக தான் அவங்கள வந்து அசைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சர்ச்சைகள் எல்லாத்துலேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பெண்களுக்கும் இளைஞர்கள் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா
அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, தாவேகாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி. திமுகவோட பாரம்பரிய ஓட்டுகள் அப்படின்னு, கிறிஸ்தவ ஓட்டுகள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஓட்டுகளில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சிறுவர்கள், இளைஞர்கள், அது இல்லாமல் பெண்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பாதிரியார் சொன்னது, பாதிரியாவது ஏதாவது அவர் வேணால் எங்கே வேணாலும் ஓட்டு போட்டு விட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது கிறிஸ்துவ சமுதாய ஓட்டுகள் திமுகவுக்கா தாவேக்காக்கா? ஒருவேளை விஜய் திமுக ஓட்டுகளை பிரித்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு பலத்த அடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு இந்த ஓட்டு முழுமையாக போய் சேர்ந்தது. ஜெயலலிதா இருந்த மறைவுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு போகாமல் முழுமையாக அப்படியே திமுகவுக்கு தான் போச்சு. இப்போது கிறிஸ்துவ சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவரை ஆதரிக்கணும், அதுவும் ஒரு நடிகர், ஃபேமஸான நடிகர், அவரை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆதரிக்கலாம், அவரால் வெற்றி பெற்று ஆட்சியில் உட்கார முடியும் அப்படின்னா ஆதரிக்கலாம். இல்லைன்னா ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் சர்ச்சில் இருக்க பாதிரிகளோட எண்ணமாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? விஜய்க்கு போடுற ஓட்டுகள் கண்டிப்பாக அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக போகுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.